எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது. மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை, வர முடியாது. வணக்கம். நம்ம அன்பு அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் ஒரு வார்த்தையை விட்டிருந்தார். என்னன்னா, இந்த ஒரு தலித் எந்த காலத்திலும் முதலமைச்சர் ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போது குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு பெண்மணி ஷெட்யூல்டு ட்ரைப் வகுப்பை சேர்ந்தவர், பட்டியலினத்தை சேர்ந்தவர். ஒரு பெண்மணி இந்தியாவின் குடியரசுத் தலைவராக ஆக முடியுது அப்படின்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு எந்த தடையும் கிடையாது. மனிதனை பிறந்த எவரும் எந்த பதவியிலும் அமரலாம், முயற்சி இருந்தால் எந்த உயரத்திற்கும் செல்லலாம், எந்த தடையும் இல்லை. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம முயற்சி பண்ணுறதில்ல. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு சீட்டு 2 சீட்டு யார் கொடுப்பா, எந்த கட்சியிலேருந்து வாங்கலாம் அப்படி தான் யோசிக்கிறாரே ஒழிய, நம்ம ஒரு 30 வருஷம் 40 வருஷமாக கட்சி நடத்திட்டு இருக்கோம். அதில் 234 தொகுதியிலையும் ஆளுங்களை நிறுத்தி நம்மளும் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்போம் அப்படிங்கிற முயற்சி பண்ணலை அண்ணன் திருமாவளவன் அவர்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்த நாம் தமிழர் கட்சியின் தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 38 லட்சத்திலிருந்து 40 லட்சம் வாக்குகள் வாங்கி வச்சிருக்காரு. ஆனால் 30 வருஷம் 40 வருஷம் கட்சி ஆரம்பித்து ஆகுது. ஆனால் அந்த கட்சிக்கு விழக்கூடிய ஓட்டு வாக்கு எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. காரணம் என்னன்னா, நம்ம கூட்டத்தோடு சேர்ந்து கோவிந்தா போடுறது. யார் 2 சீட்டு 3 சீட்டு தராங்க அப்படி அவங்கக்கிட்ட போய் நிற்கிறது. நம்மக்கிட்டையும் ஆட்கள் இருக்குது. 234 தொகுதியிலையும் ஆளுங்களை நிற்க வச்சு நாம் முதலமைச்சர் வேட்பாளராக நின்னோம் அப்படின்னா நம்மளும் ஜெயிக்கலாம். அது அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு புரியல. எம்பி ஆகிறது, எம்எல்ஏ ஆகிறது தான் நம்மளுடைய கனவு அப்படின்னா அது ஈஸியாக ஆகிடலாம். ஏன்னா நீங்கள் எம்பியாக தான் ஏற்கனவே இருக்கீங்க. உங்களுடைய கனவு என்னவா இருக்கணும்? முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற கனவோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முதலமைச்சர் ஆக முடியும். ஏன்னா ஆட்கள் பலம் இருக்குது. உழைக்கும் வர்க்கத்தினர் எல்லா இடத்துலையுமே உழைக்கும் வர்க்கத்தினர் இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஆதரவு இருக்கும். என்னன்னா, நீங்கள் களத்துக்கே வர்றது கிடையாது. போட்டியே போடாமல் முதலமைச்சர் பதவிக்கு நாமினேஷனே பண்ணாமல் முதலமைச்சர் ஆக முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை அண்ணனுக்கு இருக்கிறதா நாங்கள் நினைக்கிறோம். என்னென்னா, போட்டிக்கு முதலமைச்சர் வேட்பாளராக போட்டிக்கு தோற்று போகிறதுங்கிறது வேற. நம்ம முதலமைச்சர் வேட்பாளராக நின்னோம், யாருமே ஓட்டு போடல, ஏன்னா சாதி பார்த்து அவனும் ஓட்டு போடல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம தான் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியே போடலையே. நமக்கு எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. 1 சீட்டு 2 சீட்டு கிடைச்சா போகுதுன்னு நினைக்கிறோம். இப்போ முதலமைச்சர் வேட்பாளராக யார் போட்டியிடுறது? போட்டியே இடாமல் முதலமைச்சர் ஆக முடியலையே அப்படிங்கிற வருத்தம் தெரிவித்தது சும்மா போகிற போக்கில் ஏதாவது சொல்லிட்டு போகிறது, அதை ஏற்றுக்க முடியாது. உள்ளுவது உயர் உள்ளல் அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொல்கிறார்ல. நம்ம நினைக்கிறதில் நம்ம எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும். நம்ம கலெக்டர் ஆகணும்னு நினச்சாதான் கலெக்டர் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். தாசில்தார் ஆகணும்னு நினச்சாதான் தாசில்தார் ஆஃபீஸ்லேயாவது வேலை கிடைக்கும். அது மாதிரி நம்ம முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சாதான் அதுக்கான முயற்சிகள் என்ன அப்படின்னு நம்ம எடுப்போம். எதுவுமே எடுக்காமல் நம்ம மற்றவங்கள குறை சொல்லிகிட்டு இருந்தால் இந்த சமுதாயத்தை குறை சொல்கிறது சரியில்லை. இன்னொன்று, கோபிநாத் அவர்கள், நீயா நானா கோபிநாத் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடக்குது. அதில் நீங்கள் கலந்துக்கிறீங்க. அதில் ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, ஒரு நெறியாளர் நலிந்த மக்களின் பக்கம்தான் எப்போதுமே நிற்கணும். நியாயம் யார் பக்கம் இருக்கோ அது 2ஆம் பட்சம். நலிந்த மக்களின் பக்கம்தான் ஒரு நெறியாளர் நிற்கணும். அதை எப்போதுமே கோபிநாத் அவர்கள் கடைபிடிச்சாரு அப்படிங்கிற வார்த்தையை அவருக்காக நீங்கள் பாராட்டாக கொடுத்தீங்க. இப்போது அரசியலுக்கு நம்ம வருவோம். ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவங்க அப்பா முதலமைச்சராக இருந்து இவர் முதலமைச்சராக வந்தார், முதலமைச்சர் ஃபேமிலி. அண்ணாமலை அவர்களுக்கு பாஜகவின் பின்புலம் இருக்குது, அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருக்குது. அன்புமணி அவர்கள், ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே எம்பியாக இருந்தவங்க, அவங்களுக்கு அரசியல் பலம் இருக்குது, பணபலம் இருக்குது.
எடப்பாடி அவர்கள் அண்ணன் ஐயா எடப்பாடி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இவர்களுக்கும் பின்புலம் இருக்குது, அரசியல் பின்புலம் இருக்குது, முதலமைச்சராக இருந்தவங்க. இப்போது இந்த அரசியல் தலைவர்களில் பின்புலம் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மட்டும்தான். அவர் எந்த பின்புலமும் இல்லை, அப்பா விவசாயம். இவர் எந்த பின்புலமும் இல்லாமல் அரசியலுக்கு வந்தவர். நீங்கள் இப்போது நம்ம கான்செப்டுக்கு வருவோம். ஒரு நெறியாளன் நியாயம் அநியாயம் அதை தாண்டி நலிந்த மக்களின் பின்னால் நிற்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை நீங்கள் சொன்னீங்க. இப்போ அந்த கான்செப்டை இங்கே பொறுத்து பாருங்கள். அரசியல் தலைவர்களில் நலிந்து காணப்படுவது யார், எந்த பின்புலமும் இல்லாமல் காணப்படுவது யார்? அண்ணன் சீமான் அவர்கள் தான். நீங்கள் எப்படி அடித்தட்டு மக்களுக்காக போராடுறீங்களோ, நீங்கள் எப்படி தாழ்த்தப்பட்டவர்கள் சமுதாயம் அப்படின்னு யாரை சொல்லிக்கிட்டு நீங்கள் அவங்களுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ, அதே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, நலிந்த மக்களுக்காக போராடுறவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள். எந்த பின்புலமும் இல்லை, உயர்ந்த எண்ணங்களோடு, நல்ல கனவுகளோடு, சிறந்த சமுதாயத்தை படைக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு வந்திருக்காரே ஒழிய எந்த பின்புலமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எப்படி உங்களுக்கு பணம் வருது அப்படிங்கிற கேள்வி அவங்க முன்னாடி வச்சா, பிச்சை தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், ஆகச்சிறந்த பேச்சாளர், படிப்பாளர், அவர் தலைவர் ஆகணும்னு நினைக்கிறாரு. அடித்தட்டு மக்களுக்காக உழைக்கணும்னு நினைக்கிறாரு. நலிந்த மக்களோட நிற்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கான்செப்ட். அப்படின்னா இப்போ இந்த இடத்துல அண்ணாமலை கூட நீங்கள் நிற்க முடியாது, முதலமைச்சர் அவர்களையும் நீங்கள் நிற்க முடியாது, எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஓபிஎஸ் கூடயும் நிற்க முடியாது, அன்புமணி அவர்கள், ராமதாஸ் அவர்கள் கூட நிற்க முடியாது. யாரு கூட நிற்கணும் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் கூட தான் நிற்கணும். ஆனால் நம்ம அப்படி பண்ணுறது இல்லையே. இப்போ ஊருக்கு உபதேசம் பண்ணிவிட்டு இங்கே நலிந்த மக்கள், நலிந்த தலைவர் அவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் நிற்கிறது உங்கள் வார்த்தைக்கு நீங்களே முரணாக இருக்கிற மாதிரி தோணுது. பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் எந்த உயரத்தையும் எவரும் அடைய முடியும். 2026 உங்கள் கட்சியில் உள்ளவங்களை 234 தொகுதியிலையும் நிற்க வச்சு நீங்கள் தனித்து போட்டியிடுங்க. அப்போ நீங்கள் ஜெயிக்கலை அப்படின்னா அந்த சமுதாயத்தை நீங்கள் குறை சொல்லுங்கள். நீங்கள் போட்டியே போடாமல் தலித் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது அதை ஏற்றுக்கவே முடியாது. ஒரு சமுதாயத்தில் உள்ளவங்க டாக்டர் ஆகவே முடியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? ஏன் முடியாது? 12வது முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அல்லது அது சம்மந்தமான ஏதாவது ஒரு படிப்பை முடிச்சுட்டுனா நீனும் டாக்டர் தான், ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்கிற, ஆக முடியாதுன்னு சொல்கிற அப்படின்னு நம்ம அறிவுரை சொல்லுவோம். இந்த சமுதாயத்தில் உள்ளவங்க டீச்சர் ஆகவே முடியாது அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னா, ஏன் முடியாது? நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்களும் டீச்சர் ஆகிடலாம் அப்படின்னு நம்ம அறிவுரை சொல்லுவோம். அதே மாதிரி இந்த சமுதாயத்து மக்கள் முதலமைச்சர் ஆகவே முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஆகலாம், முயற்சி பண்ணுறதில்ல. களத்துக்கே வராமல் இவங்க ஆகவே முடியாது, அந்த உயரத்தை தொடவே முடியாதுன்னு சொல்கிறது அநியாயம். 2-3 முறை ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த தலைவர்களோடு நீங்கள் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிடுங்கள், அல்லது நலிந்த தலைவர்களாக நீங்கள் யாரை அடையாளம் காணுகிறீர்களோ அவர்களோடு கூட்டணி வையுங்கள். அதுதான் நீங்கள் அரசியலுக்கு செய்யக்கூடிய நியாயமாக இருக்கும். நன்றி.